Hi friends, welcome to FarhanaKitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போறது சிக்கன் குழம்பு. என்னோட ஹஸ்பண்ட் தான் செய்ய போறாங்க. ஃபாரின்ல இருக்கும்போது சிக்கன் குழம்பு இந்த ஸ்டைல்ல தான் அடிக்கடி செய்வாங்க. ரொம்ப சிம்பிளா நல்ல டேஸ்டா இருந்துச்சு. வாங்க எப்படி செய்றாங்கன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். சிக்கன் 1 கிலோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 ஸ்பூன், உருளைக்கிழங்கு 3, தக்காளி 5, வெங்காயம் பொடியாக நறுக்குனது 4, பச்சை மிளகாய் 3, கொத்தமல்லி கொஞ்சமாக, தயிர் கொஞ்சம், தேங்காய் எண்ணெய், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள். இப்போ சிக்கன் மேரினேட் பண்ண போகிறாங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், தயிர் 8 ஸ்பூன். தயிர் எவ்வளோத்துக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ சிக்கன் நல்லா மேரினேட் ஆகும். அப்போ தான் நம்மளோட குழம்பு செய்யும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபர்ஹானா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour சிக்கன் மேரினேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் பீசஸ்லாம் நல்லா சாஃப்டாகி. இப்போ கடாய் வச்சுருக்காங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டாங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் தயிர், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பச்சை மிளகாய் அதுவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணியிருக்கோம்ல, அந்த சிக்கன் பீசஸ்லாம் குழம்புல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் பீசஸ்லாம் நல்லா மசாலாவில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் வேகட்டும். பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. நல்லா மேலே ஃபுல்லாக எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் உப்பு காரெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது. சிக்கனும் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு, பட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பராக சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் மாற்றிட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நம்மளோட சிக்கன் குழம்பு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபர்ஹானா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.